விலகி ஓடுன்னு கர்த்தர் சொன்னாரு. அங்க விக்கிரகங்களுக்கு விலகி ஓடுங்கள்னு சொல்றாரு. நம்ம அந்த விக்கிரகங்களுடைய காரியங்களே பங்கு பெற்று கர்த்தருடைய பந்தியிலே வந்து பங்கு பெறும் பொழுது கர்த்தர் எரிச்சலா இருக்கிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாட்கள்ல நீ எனக்கு உண்மையாயிரு, இல்லைன்னா நீ பாகாலுக்கு போய் உண்மையாயிரு. நீ ஒரு ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு காலா இருக்காத, ஒண்ணு எனக்கு உண்மையாயிரு, இல்லைன்னா நீ போயிருங்கிறார் ஆண்டவர். ஆமா, நீ எனக்கு எரிச்சலை மூட்டிட்டு இருக்காத. ஆண்டவர் எரிச்சலை மூட்டா என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு? இந்த நாட்கள் எல்லாரும் விளையாட்ட நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ரட்சிப்புங்கிறது உங்களுக்கு விளையாட்டா போச்சு. பேருக்கு பேர் கிறிஸ்தவர்களா இருக்காதீங்க. ஆண்டவருக்கு உண்மையாயிருங்க. எதுனாலும் ஆண்டவர் எனக்கு பார்த்துக்கிடுவாரு. நான் எந்த ஒரு குறி சொல்லுகிற ஆவியம் தேடி நான் போகக்கூடாது, எந்த மந்திரவாதத்தையும் தேடி போகக்கூடாது. விளையாட்டா போச்சா உங்களுக்கு? இந்த நாட்கள் கர்த்தர் ரொம்ப வைராக்கியமா பேசுகிறார். கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டி கொண்டிருக்கிறீர்கள். 22வது வசனத்துல சொல்றாரு கர்த்தர், நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா? அவரிலும் நாம் பலவான்களா? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது என்று பவுல் சொல்லுகிறார். தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க அந்த காரியங்களுக்கு விட்டு விலகாம இன்னும் நீங்க அதுலதான் இருப்பீங்க அப்படின்னா கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டி கொண்டிருக்கிறீர்கள் என்று கர்த்தர் இந்த நாட்களில் சொல்லுகிறார். உங்களை தேடி மந்திரவாதம் வரும், பில்லி சூனியம் வரும், செய்வினைகள் வரும், சாபம் வரும், எல்லாம் சேர்ந்துதான் வரும். இன்னும் குடும்பத்துல பிரச்சனை மாறல, இன்னும் குடும்பத்துல போராட்டம் மாறல. ஒவ்வொரு